நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாளிலும் கூட உங்களோடு தேவ அன்பின் நற்செய்தி ஊழியத்தின் மூலமாக ஜாஷுவா டிவியின் நேயர்களை உங்களை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக சந்திக்கும்படியான கிருபை எனக்கு ஆண்டவர் தந்ததற்காக மேலாத ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்னும் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் இல்லத வாழ்க்கையில் வெற்றி இல்லாத தோல்விகளோடு என் வாழ்க்கையில் ஏன் என் ஜெயம் இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் தடைகளாகவே இருக்கின்றன, தோல்விகளாகவே இருக்கின்றனவே, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ற வாழ வழியிலேயே என்ற ஒரு கேள்விக்குறியோடு இவைகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தை தான் நமக்கு இங்கே அதற்கு ஏற்ற உங்களுக்கு உகந்த இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களுக்கு தகுந்த பதிலோடு நீங்கள் செல்ல போகிறீங்க. சரி பாருங்கள், நமக்கு அந்த ஜெயம் என்பது முக்கியமான காரியங்கள். ஏன்னா அநேக பேர் நமக்கு வாழ்க்கையில் தோல்வி என்று சொல்லி இதனால் பல வழிகளில் பல காரியங்களை தேடி செல்கிறாங்க. இதுக்கு பரிகாரம் என்ன, இது ஏன் அப்படி நடக்குது என்று சொல்லி குறி கேட்பது, இன்னும் சொசியம் போய் என்னன்னு கேட்பது என்பதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, யாரால் ஜெயம் கொடுக்க முடியும் என்று பார்த்தோமானால் நீதிமொழிகள் 21:31 வசனத்தில் பார்க்கிறோம், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று சொல்லி. ஏன்னா நம்ம படைத்த தேவனுக்கு தான் நம்மை பற்றி தெரியும், நம்ம வாழ்க்கையை பற்றி தெரியும். அதனால் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரமே கூடும். அதுதான் கர்த்தரால் நமக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி பாருங்கள், இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி பாருங்கள், வேதாமத்தில் தானியேலை குறித்து நாம் இந்த நாளிலும் சிந்திக்கப் போகிறோம். ஏனென்றால் தானியேலை குறித்து பார்த்தோம் என்றால் தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்த்தோமானால், தரைவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று பார்க்கிறோம். பாருங்களேன், தானியேல் 4 ராஜாக்கள் காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், முதலாவது பார்த்தோம் என்றால் தானியேல் என்றால் யார் என்றால், பாபிலோன் அரசன் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மீது படையெடுத்து இஸ்ரவேலை ஜெயித்து அங்கே இருந்து சில வாலிபர்களை அடிமையாக கொண்டு செல்கிறார். ஏனென்றால் பாருங்கள், அந்த அவர்களை எப்படிப்பட்டவர்கள் என்றால் நம்ம பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க யாரெல்லாம்னா, ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்ற அப்படிப்பட்டதான ஒரு வாலிபர்களை 4 வாலிபர்களை அவங்க அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் ஒருவர் தான் அந்த தானியேல்.
அது அடிமையாக கொண்டு போனப்பட்ட அந்த தானியேல் பார்த்திங்கன்னா எப்படி அடிமையாக கொண்டு போட்டவன் அவன் எப்படி அந்த 4 ராஜாக்கள் காலத்தில் ஜெயமாக அவர் விளங்கினார் என்று சொல்லி அவர் ஜெயமாக காணப்பட்டது என்றால் அவனிடத்தில் தானியேல் இடத்தில் காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள் என்ன என்று இந்த நாளிலும் நாம் சிந்திக்கப் போகிறோம். ஏனென்றால் நாம் அப்படியாக நாமும் வாழும் பொழுது ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஒவ்வொரு காரியத்தின்படி நாமும் நம் வாழ்க்கையில் நாம் வாழ அபியாசப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெயமாய் இருப்பதை நம்மால் காண முடியும். அதனால தான் பாருங்கள், முதலாவது இப்படியாக கொண்டு போகப்பட்ட அந்த 4 பேர்களுக்கும் பாருங்கள் அவங்க பெயர்களை மாற்றுகிறார்கள். தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்றும், இன்னும் போனவர்களுக்கு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று பெயரை மாற்றி அவர்களை கல்தேயர் பாஷைகளை கற்பதற்காகவும், இன்னும் பார்த்திங்கன்னா ஞானிகளாகவும், இன்னும் அநேக விஷயங்களில் அவங்க தேறினவர்களாக, எல்லா அறிவிலும் தேறினவர்களாக காணப்படும்படியாக என்ன செய்கிறார் என்றால் அவர்களை என்ன செய்யணும், அந்த 4 பேர் கூட அந்த நாட்டிலும் உள்ள வாலிபர்களையும் சேர்த்து என்ன செய்கிறார், அதற்கு ஏற்றபடி இவங்களுக்கு பயிற்சி கொடுங்க என்று சொல்லி அவங்க சொல்கிறாரு. அதற்கு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஒரு பிரதானியை நியமித்து நீங்கள் இவங்களை எல்லாம் பார்த்துக்காங்க, ராஜாவின் சாப்பாட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ராஜா கட்டளை கொடுக்கிறார். பார்த்திங்கன்னா, ஏன்னா ராஜாவின் சாப்பாடு என்றால் அதில் எல்லாமே நான் வெஜிடேரியன் இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த திராட்சை ரசம், அது போதையை தரக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜா அந்த பிரதானி இடத்துல தானியேல் போய் கேட்கிறார். முதலாவது பாருங்கள், அவர் தானியேல் செய்த காரியம் என்னென்னா, 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். பாருங்க, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. நம் ஆண்டவரின் பிள்ளை இப்படிப்பட்ட சாப்பாட்டால் அதிகமாக சாப்பிட்டு நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவர் இருதயத்தில் அந்த தீர்மானம் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே பார்த்திங்கன்னா, முதலாவது அவர் செய்த காரியம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். அடுத்ததாக பாருங்கள், அவர் பண்ணிக்கொண்டு அவர் கேட்குறாரு போய் அவங்ககிட்ட, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு வெஜிடபிளும் இன்னும் பருப்பு இன்னும் குடிக்க தண்ணீர் மாத்திரம் கொடுங்க, எங்களுக்கு அது போதும். நீங்கள் அப்படியாக ஒரு 10 நாளை கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்து நீங்கள் அப்புறம் எங்களை பாருங்கள். பார்க்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு முன்பாக எப்படி தோன்றுகிறோம் என்று பாருங்கள். பார்த்துவிட்டு திரும்ப எங்களுடைய முகக்களைகள் நல்ல பார்க்கத்தக்க புஷ்டியாகவும் நாங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் இதை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார். அதே போல் 10 நாள் கொடுக்கிறார். பார்க்கும் பொழுது பாருங்கள், அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக பாருங்கள், 3 வருடங்கள் கழித்து அவர்களை ராஜாவின் நேபுகாத்நேச்சர் ராஜாவின் முன்பாக கொண்டு நிறுத்துகிறார்கள். அப்படி நிறுத்தும் பொழுது அங்கே பாருங்கள், அவங்க எப்படி காணப்பட்டாங்கன்னா, 20வது வசனத்தில் பார்க்கிறோம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை 10
10 மடங்கு சமர்த்தனாக கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பதில் கிடைக்கிறது பாருங்க. அவர் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டதுனால மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தனாக இருக்கத்தக்க ஞானத்தை ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிறார். சரி, அடுத்ததாக பாருங்க என்ன நடக்கிறது என்றால், இப்படியாக போய்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை அங்கே வருகிறது. என்ன பிரச்சனை என்றால், பாருங்க, ராஜா என்ன செய்கிறார், ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தில் பார்த்த உடனே அவருக்கு முதலாவது அந்த சொப்பனத்தை மனது அப்படியே கலங்குகிறது. அதனால் ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும் என்று சொல்லி அந்த ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு. அதற்கு அந்த ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா கேட்குற காரியம் மிகவும் அருமையானது என்று சொல்லி, மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜாவின் ராஜ சமூகத்தை அதை அறிவிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறாங்க. உடனே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. மிகுந்த உக்கிரம் கொண்டு என்ன செய்கிறார், இந்த ஞானிகளை எல்லாம் கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லி அவர் அவ்வளோ கோபமாக ராஜா நேபுகாத்நேச்சார் ஆணையிடுகிறார். பாருங்கள், எல்லாரும் கொல்லப்பட போகிறாங்க. தானியேல் மற்ற கூட உள்ளவர்களும் சேர்ந்து தான் அப்படியாக கொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது பார்த்திங்கன்னா தானியேல் என்ன செய்கிறாரு, நிறைய ராஜாவிடத்தில் போகிறார். போய், ராஜாவே, சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கப்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார். ஏனென்றால் எல்லாரையும் காப்பாற்றும்படியாக, யாரையும் கொன்று விடாதபடிக்கு அவரிடத்தில் போய், எனக்கு ஒரு தவணை கொடுங்க ராஜாவே, யாரையும் நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம் என்று சொல்லி மற்றவர்களுக்காக அவர் என்ன செய்கிறார், போய் ராஜாவிடத்திலே போய் சென்று அப்படியாக தவணை கேட்டுக்கொண்டு வருகிறார். வந்து பாருங்கள் என்ன செய்கிறார், அடுத்ததாக என்ன செய்கிறார் என்றால், பாருங்கள், அதான் 2வது காரியம் என்னவென்றால், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி இரக்கம் கேட்பதற்காக எல்லாவற்றையும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தன் நண்பர்களை எல்லாம் அழைத்து தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், 2வது காரியம் என்ன செய்கிறார் என்றால், தன் ஜெபிக்கும் தோழர்களிடத்தில் ஒரு ஜெப ஐக்கியம் காணப்பட்டது. ஏனென்றால் நமக்கும் பார்த்திங்கன்னா அதான் வேதவசனம் சொல்கிறது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவதைப் போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நானும் எனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, பெரிய பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும்பொழுது நானும் என்னை சுரண்டை எழுப்புதல் ஜெப ஐக்கியம் அண்ணே ஞானப்பிரகாசனை அந்த ஊழியத்தோட நானும் அண்ணனோட அந்த ஜெப ஐக்கியத்தில் இணைந்து நானும் அநேக காரியங்களுக்காக அண்ணனோடு நான் ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நான் நடந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய காரியங்களை எல்லாம் சரிப்படுத்த முடிந்தது. ஏன்னா அண்ணன் நிச்சயமாக செய்கின்ற அந்த ஊழியம், ஆண்டவர் தரிசனத்தோடு செய்கின்ற அந்த ஊழியம், தேவ சித்தத்தோடு செயல்படுகின்ற அந்த ஊழியம், அந்த ஊழியத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்க, குடும்பமாக அநேகர் ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரோடு அவங்க சேர்ந்து
அந்த ஜெப ஐக்கியத்தில் சேர்ந்து அங்கே அவங்க இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வர்றாங்க. இன்னும் அநேக இடங்களில் அந்த ஊழியத்தின் கிளைகள் அங்கே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வருகிறார். நானும் கூட பார்த்திங்கன்னா அவங்க மத்தியில் நின்று இந்த செய்தி கொடுக்கிறேன் என்றால் அது அந்த ஐக்கியத்தின் மூலமாக ஜெப ஐக்கியத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த காரியங்கள் தான். அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி அண்ணன் சொல்லுவாங்க. அதனால் அண்ணனோடு சேர்ந்து அந்த காரியத்தில் செயல்பட்டதுனால தான் நான் இந்த உங்கள் முன்பதாக சாட்சியாக நிற்கிறேன். ஆண்டவர் தாமே அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், ஏன்னா 2-3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ நான் நடுவில் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதனால் சேர்ந்து ஒரு பிரச்சனை வந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கும் தோழர்களை ஏற்படுத்தி கொண்டு நாம் ஒரு ஜெப ஐக்கியமாக இயங்குவது அது அநேக காரியங்களில் நமக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாம் வைத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதை தானியேல் வைத்து கொண்டார். பாருங்கள், அப்படியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடனே அங்கேருந்து ஒரு பதில் வருகிறது. என்னென்னா பாருங்கள், 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேல் 2:19 பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே வெளிப்பட்டது, தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று பார்க்கிறோம். அந்த ராத்திரியிலேயே அவருக்கு அந்த சொப்பனத்தின் மறைபொருளை தேவன் வெளிப்படுத்தினார். பாருங்க, உடனே அவர் சொல்கிறாரு பாருங்கள், 23ஆம் வசனத்தில், என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடம் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, அந்த மறைபொருள் வெளியாக்கப்பட்ட உடனே பாருங்க, நாம இருந்தால் என்ன செய்வோம்? உடனே ராஜாவிற்கு முன்பாக போய் நின்று என்ன சொல்லுவோம்? பார்த்தீங்க ராஜாவே, நான் என்னால் தான் இப்படியாக எனக்கு தான் இப்படி ஒரு மறைபொருளை நான் தான் என்ன செய்ய முடியும், மற்றவர்களை விட என்னால் தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நம்மை என்ன செய்வோம்? என்னை விட்டால் யாராலும் இதை சொல்ல முடியாது என்று பெரிய மார்பு தட்டி கொண்டு நாம் போய் நிற்போம். ஆனால் தானியேல் செய்த காரியம், 3வது அவர் காரியம் என்னென்னா பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். 30ஆவது வசனத்தில், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது என்று சொல்கிறார். ராஜாவே, நான் பெரியவன் ஞானின்னு சொல்லி இல்லை, ராஜாவுக்கு உம்முடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமாகி நீ இதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்வதனால அவரை குறித்த அந்த மனத்தாழ்மை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனிதனுக்கு எல்லா காரியமும் எளிதாக வந்து விடுங்க. ஆனால் இந்த தாழ்மை, மனத்தாழ்மை மட்டும் எளிதாக வரவே வராது. ஏனென்றால் நாம் பார்த்திங்கன்னா அந்த தாழ்மை வேண்டுமானால் உண்மையாக ஆண்டவரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரோடு ஒரு தேவ உறவில் நாம் இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த மனத்தாழ்மை என்பது நமக்கு வருங்க. பார்த்தோமானால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த சாந்தம் மனத்தாண்மையுள்ள ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், நுகம் என்றால் நம்ம அங்கே பார்க்குறோம், நம்ம கிராமங்களில் வண்டியில் மாடு பூட்டுகின்ற அந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாடை அந்த நோக்கால் என்று சொல்லுவாங்க. அந்த மாடோடு சேர்ந்து அந்த வண்டியை அந்த அந்த நோக்கால் என்பதை மாடை சேர்த்து கட்டுவது தான் அந்த நோக்காலில். அப்படியாக என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களோடு என்னை இணைத்து கொள்ளுங்க, அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரோடு இருந்து தேவ உறவில் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த தாழ்மை வரும். ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய நாவு பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் பேசிவிடும். ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாவை ஒரு நெருப்பு என்று, சிறிய ஒரு உறுப்பு தான், ஆனால் அந்த நெருப்பு ஒரு காட்டையே கொளுத்திவிடும். அதை போல் நாம் யாருக்காக ஏதாவது எளிதில் பேசிவிடுகிறோம். மனத்தாழ்மை இல்லாதபடிக்கு, அன்பு இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்? பேசிவிடுகிறோம், பெருமையாக பேசிவிடுகிறோம். அதான் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கும் பொழுது யாரால் தாங்கிக் கொள்ள கூடும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் நமக்குடைய வாழ்க்கையில் தாழ்மை முக்கியமான காரியம். மூணாவது காரியம் தானியல் இடத்துல அந்த தாழ்மை காணப்பட்டது. அடுத்ததாக பாருங்க, இன்னும் பார்த்தோமானால் அந்த தாழ்மைக்கு, அதாவது மேன்மைக்கு முன்னாதது தாழ்மை என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தையின்படியே பாருங்க, அங்கே உடனே பதில் வருகிறது. அங்கே பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால் பாருங்க 47வது வசனம் நாம் பாருங்க என்ன நடக்கிறது. அங்கே உடனே ராஜா எல்லாம் இவர் சொல்கிறத கேட்ட உடனே ராஜாவே என்ன செய்கிறார்? தானியிடத்தில் மோங்குப்புறமாக விழுந்து என்ன செய்கிறார்? தானியேலை வணங்கி அவருக்கு என்ன செய்கிறார்? காணிக்கை செலுத்தவும் அவருக்கு தூபமும் காட்டவும் சொல்கிறார். பிறகு என்ன அவருக்கு கிடைக்கின்ற காரியம் பார்த்தீங்கன்னா 47ல் ராஜா தானியேலை நோக்கி, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கிறவருமாய் இருக்கிறார் என்றார். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். பாருங்க எவ்வளோ ஒரு உயர்வு. ராஜாவுக்கு அடுத்தது தானியேல் தான், அடிமையாக வந்தவர். பாருங்க, உடனே அவர் தன்னுடைய நண்பர்களையும் மறக்கவில்லை. இவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி அவர்களை வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் என்று பார்க்கிறோம். சரி, பார்த்தோமானால் அடுத்ததாக காரியம் என்னென்னா, என்ன நடந்ததுன்னா பாருங்கள், அடுத்ததாக வருகின்ற காரியம், ராஜா தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருப்பதை அவர் கண்டுபிடித்து, அடுத்ததாக என்ன வருகிறது என்றால், அடுத்ததாக இந்த ராஜா போய் தரையு ராஜா வருகிறார். அவர் வந்த உடனே என்ன செய்கிறார்? அவரிடத்தில் விசேஷித்த ஆவி இருப்பதை அறிந்து என்ன செய்கிறார் என்றால், அவரை ராஜ்யம் முழுமையும் அவரும் என்ன செய்கிறார்? நேபுகாத்நேச்சார் அவர் மகன் காலத்திலும் இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த தரையு ராஜா வருகிறார். அப்போது ஒரு 3 பிரதானிகளை நியமித்து இவரிடத்தில் விசேஷித்த ஆவி இருப்பதை பார்த்து அறிந்து ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கிறார். மற்ற பிரதானிகள்
மற்ற இவங்க தேசாதிபதிகள் எல்லாரும் அவர் மேல் என்ன செய்யணும், பொறாமை கொண்டு எப்படியாவது ஒரு குற்றப்படுத்தும்படியாக ஒரு முகாந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேடி பார்க்கிறாங்க. அவர் உண்மையாக இருந்தபடினால எந்த முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அவர் மேல் குற்ற சுமத்த முடியவில்லை. ஆகவே தானியேலிட்ட என்ன செய்கிறார் பாருங்க, என்ன செய்கிறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பாருங்க. அது என்னன்னா, தானியேல் 6வது அதிகாரத்தில் 5வது வசனம் பார்த்தோம்னா, அப்பொழுது அந்த மனுஷர் தானியேல் அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றம் படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று அவர்கள் ஆலோசனை என்ன செய்கிறாங்க சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, ராஜாட்ட போய் எவனாவது ஒரு 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாயிலும் மனுஷனையாயிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால் அவனை என்ன செய்யணும், சிங்கத்தின் கெவியில் கொண்டு என்ன செய்யணும், போட்டு அவனுக்கு என்ன செய்யணும், அந்த மரண தண்டனை பிறப்பிக்கணும்னு சொல்லி ராஜாவிடத்தில் அதை என்ன செய்யுங்க, இதை ஒரு சட்டமாக இயற்றி நீங்கள் இதற்கு கையெழுத்து வையுங்க, அதை தாக்கீது பண்ணுங்க என்று சொல்லி அவர் ஒரு திட்டம் தீட்டி ராஜாவையும் சம்மதிக்க வைத்து அவர்கிட்ட கையெழுத்தும் வாங்கி விடுகிறார்கள். எப்படியாவது தானியேலை இந்த காரியத்தில் மாற்றி எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, அங்கே என்ன நடக்கிறது என்றால், உடனே தானியேல் என்ன செய்கிறார், அடுத்த 4வது காரியம்னா தானியேல் 10வது வசனத்தில் பார்க்கிறோம் 6:10, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பாருங்க, 4வதான காரியம், அவர் தேவ உறவில் உறுதியாக இருந்தார். எந்த காரியம் கொண்டும் நான் என் தேவனுக்கும் எனக்குள்ள உறவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவர் உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்றால், எல்லாரும் பார்த்து ராஜாவிடத்தில் போய் சொல்கிறாங்க, அப்படி ராஜாவே, நீ முக்கியமாக வைத்திருக்கிறீரே இந்த தானியேல், அவருடைய தெய்வத்தை அவன் என்ன செய்கிறான், வணங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி. ஒருவேளை தானியேல் நினைத்தால் மறைமுகமாக ஜெபித்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படியல்ல, எப்பொழுதும் போல ஜெபிக்கிறார், பலகனிகளை திறந்து ஜெபிக்கிறார். ஏனென்றால் சாமுவேல் ஆலயம் கட்டின உடனே அங்கே சொல்கிற காரியம் என்னென்னா, ஒரு வேளை இவர்கள் தவறுகள் செய்து அவர் வேறு நாடுகளுக்கு சென்று விட்டால் அங்கே இருந்து அந்த எருசலேமை நோக்கி அவர்கள் தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது தேவரீர் தாமே கேட்டு அவர்களுக்கு இறங்கி அந்த நாட்டிலிருந்து விடுதலை பண்ணும்படியாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் அந்த காரியத்தை சொல்லி அந்த பிரதிஷ்டை பண்ணுகிறார். ஆகவே அந்த தேவாலயத்தை நோக்கி அவர் என்ன செய்கிறார், தானியேல் கடிங்களை திறந்து அங்கே எருசலேமை நோக்கி அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அது கிடைத்தது. அங்கே பார்த்தீங்கன்னா போய் என்ன செய்கிறாங்க, சிங்க கெபியில் போடுறாங்க. ஆனாலும் பாருங்க, அப்போ ராஜாவே என்ன சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்கிறார். உடனே பாருங்க, அதே போல் காலையிலே எழுந்தோடு சிங்க கெபியில் போட்டுறாங்க. போட்ட உடனே காலையிலே எழுந்து அவர் போய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதை போல் அவர் சொல்கிறார், நான் உண்மை உத்தமமாக இருந்ததுனால ஆண்டவர் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார், என்னை தப்புவித்தார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்வதை நாம் கேட்க முடிகிறது. உடனே பாருங்க, உடனே தானியேலை சிங்க கெபியில் தூக்கி விட்டு
அவரை வெளியிலே கொண்டு வராங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்தின் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். என்ன தானியேலை சிங்க கெவியிலே தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தையும் பூமியின் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான் என்று பார்க்கிறோம். இப்படியாக அந்த 4 ராஜாக்கள் அடுத்த கோரேசின் காலத்திலும் பார்த்திங்கன்னா தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி நம்மால் காண முடிகிறது. ஆகவே நாமும் இந்த காரியத்தில், இந்த 4 காரியத்திலும் நாமும் வாழ்வோமானால் ஆண்டவர் நமக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கையை தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தருவாராக. ஆமென்.